இருக்கேன். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோ போடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செய்தி என்னென்னா, போன வாரம் கலைஞரின் கனவு இல்லம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ நிறைய பேர் பார்க்காம இருக்கீங்க. எல்லோரும் அந்த வீடியோ பாருங்கள். ரொம்ப நாளாக கூரை வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை புதுசாக கூரை வீடு கட்டினாலும் சரி, அவங்க ஸ்கீமை அப்ளை பண்ணி அந்த ஸ்கீமில் நீங்கள் வீடு கட்டிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நம்ம திருவாரூர் மாவட்டத்துக்கு நம்ம முதலமைச்சர் 4000 வீடு, கலைஞரின் கனவு இல்லம் 4000 வீடு ஒதுக்கியிருக்காங்க. அதில் இன்னொன்று என்னென்னா, அந்த அரசாணையில் குறைஞ்சபட்சம் 360 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் அதிகபட்சம் இத்தேபுசில் கட்டணும் அப்படிங்கிறத அவங்க போடலை. அதை நீங்கள் பிரசிடண்ட்டை கேட்டுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி வீடு கட்டிக்குமாறு கேட்டுக்கிறேன். அடுத்தது என்னென்னா, அந்த வீட்டுக்கு கலைஞரின் கனவு இல்லத்துக்கு 3 லட்ச ரூபா அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. இதை பிரசிடண்ட்டை முழு டீட்டெயில் கேட்டுக்கிட்டு வீடு இல்லாத அதாவது கூரை வீட்டில் ரொம்ப நாளாக இருந்தவங்க, புதுசாக கூரை வீடு கட்டினவங்கெல்லாம் அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். கிணத்த காணமா? தெளிவா சொல்லு. கிணத்த காணமா? இல்ல கிணத்து பக்கத்துல இருந்து பம்பு செட்ட காணமா? சத்தியமா கிணத்த தான் காணா. மரியாதை சார், இங்கதான் சார் இருந்துச்சு. வட்ட கிணறு சார், வட்ட கிணறு. அது வட்டாத கிணறு 80 அடி ஆழத்துல இருந்துச்சு சார். இங்கதான் சார் படிக்கட்டு இருந்துச்சு. அதை எடுத்துட்டு பண மரத்தை ஓட்டிட்டு போயிருக்காங்க சார். இந்த ஏரியாவிலே வெட்டாத கிணத்துக்கு வெட்டின மாதிரி அந்த காமெடி இருக்குது. ஆனால் இங்கே நம்ம ஊர் லைக்பால் தெருவில் ஒரு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு பெரிய குளம் வெட்டி இருந்துச்சு. ஃபுல்லாக தண்ணி இருந்துச்சு. இப்போ எல்லாம் போய் பார்த்தோம்னாக்கா அந்த குளம் எங்கே இருக்குது அப்படின்னே தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு அந்த குளம் எங்கே இருக்குன்னே தெரியலை. அந்த இடத்துல குளம் யாராச்சும் இப்போ புதுசாக வந்தவங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் அந்த சைடு போனாங்கன்னாக்கா இந்த சைடு குளம் இருக்கா அப்படி தான் கேட்பாங்க. எங்களும் அதாவது எங்கள் செட்லாம் போயிடுச்சுனாக்கா அந்த இடத்துல குளத்தை எல்லா மக்களும் மறந்துட வேண்டியதான். அது எங்கே இருக்குதுன்னு மேப்பு மூலிமா பார்ப்போம். இதுதான் அத்திக்கடை மேப்பு. இதில் எங்கே இருக்குது அந்த குளம் அப்படின்னாக்கா, இந்த தைக்காலந்து போட்டிருக்காங்கல்ல, இதுதான். இது ராமணி உம்மர் திருக்குளம், இது இக்பால் திருக்குளம். அப்போ நம்ம திருவள்ளம் உடல் அப்போதைக்கு உள்ள மேப்பாக இருக்குது. 41ல் இது அந்த குளம் 41 உட்பிரிவு 3ல் இருக்குது. இதுதான் 41ல் 3. இந்த ஷேப்பில் தான் குளம் இருக்குது. இதில் பரப்பளவு எத்தனை போட்டிருக்குன்னா 11.50ன்னு போட்டிருக்கு. ஏர்ஸு, அதாவது ஒரு ஏர்ஸுனால் ஒரு 7 குழி. 11 ஏர்ஸ் அப்படின்னாக்கா 77 குழி, கிட்டத்தட்ட ஒரு 80 குழி அளவுக்கு இந்த குளம் 80 குழியில் இருக்குது. நீர்நிலைகளை பாதுகாப்பது நம்ம ஊராட்சி மன்ற தலைவியின் கட்டாய கடமையில் ஒன்று. அதை ஒரு குளம் ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா அது ஊராட்சி மன்ற தலைவி தான் என்ன செய்யணும்னா கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கணும். அதை மீட்கிற அதிகாரம் கலெக்டருக்கு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஊராட்சி மன்ற தலைவி கலெக்டர்கிட்ட மனு கொடுத்து நீர்நிலைகளை மீட்டெடுக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.